ஒரு பலாக்கொட்டை ரெசிபி செஞ்சிடலாம். தோலை பூரா உரிச்சிட்டு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்கிறேன். இந்த பலாக்கொட்டையிலே மருத்துவம் நிறையவே இருக்குது. இது வெய் சாப்பிட்டிங்கன்னா அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா மாவு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த பலா சொலையும் தான் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கொட்டை கிளீனாக உரிச்சிட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். ஓகே, எல்லா கொட்டையும் உரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு தட்டினீங்கன்னா அப்புறம் கல் எடுத்துங்க, லைட்டாக ஒரு தட்டுங்க. தட்டும்போதே கொஞ்சம் ஓப்பன் ஆகும் பாருங்கள். அப்படியே க்ளீனாக எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடலாம் இப்போ. ஓகே, இந்த பலாக்கொட்டை எப்படி உரிக்குது பார்த்தீங்கன்னா, மரத்துலேயே நல்லா பழுத்த பழமாக இருந்தால் அப்படியே கொட்டை அப்படியே க்ளீனாக தோல் உறிஞ்சிட்டு இருக்கும். நம்ம உரிக்க சுலபமாக இருக்கும். சில காயிலே கட் பண்ணி பழுக வச்சுருக்காங்களா, கொட்டை உரிக்கிறதுக்கே ஆகாது. இதை ஒரு 2 நாள் காய வச்சு 2 நாள் வீட்டிலே காஞ்சி உரிச்சா கொஞ்சம் சுலபமாக உரிக்கலாம். அப்படியும் உரிக்க முடியல, அந்த சின்ன சின்ன கல் வச்சு மேலே ஒரு இடித்து அதுக்கப்புறம் உரிக்கலாம். ஓகேங்களா? அவன் தோல் நம்ம க்ளீனாக உரிச்சு வச்சுருக்கோம். இந்த பலாக்கொட்டையை நம்ம பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். அதில் இந்த கொட்டையில் ஒரு கூட்டு, பொரியல், கார குழம்பு, அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். இந்த பலாக்கொட்டையை இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்யலாம் பார்க்கலாம். கொட்டையை க்ளீனாக தோலெல்லாம் உரிச்சாச்சு. ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம். இதுலேயும் மருத்துவம் நிறைய இருக்குது இந்த பலாக்கொட்டையில். ஓகே, என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பலாக்கொட்டை க்ளீனாக உரிச்சாச்சுங்க. அப்படியே தண்ணியில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு விசில் வேக விட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம். இதை பலாக்கொட்டை தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து பலாக்கொட்டை போட்டிருக்கோம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இதில் போட்டு க்ளீனாக ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது என்ன ரெசிபி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பலாக்கொட்டை மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். மிளகு வறுவல் அன்றைக்கி இந்த பலாக்கொட்டையை க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிளகு வறுவல் செய்கிறதுக்கு மிளகு, ஜீரகம் அரைச்சி எடுத்துடலாம். க்ளீனாக பலாக்கொட்டை ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ அந்த பலாக்கொட்டை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. மஞ்சள் உப்பு நல்லா வேக வச்சுருக்கோம், வெந்திருக்கு. இப்போ இந்த பீஸ் நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பலாக்கொட்டை மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். மிளகு வறுவல். அதனால் இந்த பலாக்கொட்டையை சைஸ் எந்த அளவுக்கு சைஸ் வேணும் எந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பலாக்கொட்டையை ஒரு 2 பீஸா இல்லை 3 பீஸா உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நம்ம 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கொட்டையை 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 2 பீஸ் வேணாலும் நீங்கள் 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் பலாக்கொட்டையை க்ளீனாக கட் பண்ணுறேங்க. அப்புறம் பலாக்கொட்டை உப்பு போட்டு மஞ்சள் போட்டு க்ளீனாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2-3 கட் பண்ணியிருக்கேன். தேவையான பருவம் 2 இடம் கரம் மசாலா எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் கொஞ்சம், மஞ்சள் எடுத்துருக்கேன். பூண்டு, கொத்தமல்லி, பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம். மிளகு வறுவலுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அதிகமாக. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க செஞ்சிடலாமா? இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பொரியிட்டோம். கடுகு வந்துச்சு. கருவேப்பிலை பீஸ் தான் இருந்தது, கட் பண்ணிட்டோம். பெரிய இலை இருந்தது, அதனால் கட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை போட்டாச்சு. இஞ்சி, பூண்டு நல்லா இடிச்சு வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். அப்படின்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆச்சுன்னா அந்த பலாக்கொட்டை மிளகு வறுவலுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகுதுங்க. பலாக்கொட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும், இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு 1 டீஸ்பூன் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த வேக வச்ச பலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா க்ளீனாக கலக்கிங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். ஜாஸ்தி ஊற்றாமல் மசாலா ஐட்டம் 5 ஐட்டம் இருக்குது, எடுத்து போடலாம். நல்லா கலந்துங்க. லாஸ்ட்டாக நம்ம மிளகு சேர்க்கலாம். மிளகு, ஜீரகம், மிளகு லாஸ்ட்டாக சேர்க்கலாம். மிளகு வறுவல் இது நீங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மிளகு வறுவல் இன்றைக்கி சூப்பராக. மிளகு கொஞ்சம் போட்டுடலாம். கலந்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா கலந்துங்க. இந்த டைமில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு, மிளகு, காரம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிங்க. ஓகே அப்படின்னா அப்படியே இறக்கிடலாம். ஓகேங்களா?
சூப்பரான ஹெல்த்தியான பலாக்கொட்டை சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். இது ஸ்டார்ட் பார்த்தலாம். இப்போ சரி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுலாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு கலர் கைட்டு அப்படியே இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஓகேங்களா. மிளகு வறுவல் பலாக்கொட்டை சூப்பர் டேஸ்ட்டில். ஓகே இவ்வளோ தாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு போல் மாதிரிலாம் சாப்பிட்டு பார்த்தேன். உப்பு காரம் மிளகு எல்லாமே கரெக்டான முறையில் போட்டிருக்கோம். டபுள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு லிவர் செஞ்ச மாதிரி உப்பு எலும்புகள் எதுவும் இல்லாமல் நம்ம லிவர் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுட்டோம். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. அப்படியே மாற்றிக்கலாம் ஒரு போலுக்கு. பலாக்கொட்டை மிளகு வறுவல் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். அருமையான டேஸ்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப அதிகம் ஹெல்த்தி தரக்கூடிய தான். பலாக்கொட்டையிலே வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. இவ்வளோ செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி வணக்கம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஒரு இதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பலாக்கொட்டை மிளகு வறுவல் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணும். ஓகே சூப்பராக இருக்குது பலாக்கொட்டை மிளகு வறுவல். நீங்கள் எதுவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் ஆக சொல்லுங்கள். ஓகே வாஸ்.